இன்றைக்கி நான் உங்களை ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலில் கூட்டிகிட்டு போக போகிறேன். நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரிக்கு ஒரு பஸ் ட்ராவலில் போக போகிறோம். இது முழுக்க ஒரு பஸ் ட்ராவலாகவே இருக்க போகுது. ஸோ கெட் ரெடி கைஸ். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு ட்ரிப். மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி இவங்க 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டுக்கு. போகிற வழி ஃபுல்லாக ஒரே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். ஆக்சுவலி நான் போனப்போ முன்னாடி சீட்டில் தான் உட்கார பார்த்தேன். பட் நான் போன டைம் அந்த சீட்டு ஏற்கனவே ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கேயும் உட்கார முடியல. சென்ட்ரலில் தான் உட்காந்துருந்தேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போகிறீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு உட்காருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வியூ நல்லா பார்க்க முடியும். நீங்கள் ரைட் சைடு உட்காந்திங்கன்னா கீழே உங்களுக்கு டேரெக்டாக மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ சூப்பராக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி டிரைவர் சீட் பக்கத்தில் அந்த இடத்துல உட்காந்திங்கன்னா முன்னாடி உள்ள வியூ போகிற பாதையெல்லாம் சூப்பராக இருக்கும். அதையும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது முழுக்க டீ எஸ்டேட், பைன் ட்ரீஸ், மிஸ்ட்டு, ஃபாகு, அப்படியே ஃபுல்லாக நேச்சராக தான் இருக்கும். ஸோ இது ஒரு நேச்சர் லவர்ஸ்க்கு ஒரு அருமையான பிளேஸ். போகிற வழியில் அப்படியே குட்டி வில்லேஜஸ்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரி இந்த ட்ராவலில் இவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். கோத்தகிரி ரீச் ஆகிட்டு ஒரு கடைக்கு டீ குடிக்க போயாச்சு. எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் கோத்தகிரி அங்கேருந்து பஸ் ஏறி வரும்போது முடியல. எங்கேயுமே சீட்டு இல்லாமல் தான் வந்தேன். ஏரியா பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலி நான் போன பஸ் ஸ்டாப்பில் இறங்கியிருக்கணும். ஒரு ஸ்டாப் தள்ளி கீழே போய் இறங்கிட்டேன். பாருங்கள், நிறைய குரங்கு போயிட்டுருக்கு. ரிஸ்வினே மறந்துட்டான். அங்கே இருக்கும்போது நல்லா பேசிக்கிருந்தான். பேசலை, சிரிச்சுக்கிருந்தான், வருவான். இப்போ யாருனே தெரிலல. என்னையா ரிஸ்வினே யாருனே தெரில தானே? யாருனே தெரில. ஸோ சேட். சப்ஸ்கிரைப் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப். அது எடுக்கக்கூடாது. வைங்க ஹெட்ஃபோன். அது இங்கே பாரு. ஃபுட்பாலா வாலிபாலா? ஃபுட்பால்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு யுவர் டேட். விளாட்றது இல்லை அதெல்லாம். ஜிஜா இது என்னடா? இது என்னது? இது என்னது? லைட்டிங்கே இல்லை காய்ஸ். லைட்டு குறைபாடு. இங்கே பார்க்குறேன். நான் 10 மணிக்கு கிளம்புனேன். எங்கேருந்து சிங்கானூர் 10 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து காந்திபுரம் அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் பிடிச்சி அங்கேருந்து கோத்தகிரிக்கு என்ன. ஆனால் அங்கேருந்து கோத்தகிரிக்கு ஏறிக்கலாம்னு சொன்னாங்க. புது பஸ் ஸ்டாண்ட்
அங்கிட்ட போய் சாஞ்சு ஊத்துறாங்களா? ஐயோ இரு 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 கைஸ், எப்படியோ வந்து ஒரு வழியாக சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock இருக்கும். இந்த ஊரை வியூ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குல்ல. இப்போ நான் மொட்டை மாடியில் இருக்கேன். அதனால் இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அந்த சைடு இன்னொரு ஊராமா. பஸ் ஸ்டாப்புக்கு இந்த சைடு வந்து சிவானந்தபுரம் அப்படின்னாங்க இந்த ஏரியாவோட பேர். அப்புறம் இப்படியே இங்கேருந்து அந்த பஸ் ரூட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே போகுது. அந்த வழியாக போனீங்கன்னா அங்கே ஒரு ஏரியா இருக்குது, கீழே ஒரு ஏரியா, அங்கே ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் போனோம்னா அங்கே ஒரு ஏரியா தெரியுதுல, அது ஒரு தனியாக ஒரு ஊரம். ரொம்ப கூலிங்காக இருக்க இடம். இன்றைக்கி வந்து வெயிலே வரலையாம்மா, அக்கா சொல்லிட்டு இருந்துச்சு. மழை அப்படியே தூரிட்டுருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கெல்லாம் பாருங்கள் பைன் ஃபாரஸ்ட் மாதிரியே ஒரு காடு இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக காடு தான். நான் இப்போ வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு காட்டு வழி பாதை மாதிரி தான். காட்டு வழி பாதை தான், வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக நான் அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து எடுக்கலாம் தான் பார்த்தேன், முடியல. சரியான இது லக்கேஜ் வேறு இருந்துச்சா, அதனால் சீட்டு பிடிக்க முடியல. கரெக்டாக முன்னாடி சென்ட்ரலில் தான் கிடச்சி, அதனால் வீடியோ எடுக்க முடியல. கெட்டப் எப்படி இருக்கு? ஓகே கைஸ், மழை தூருது. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை கைஸ்.